தமிழ்நாடு நிയമசபையில் விஜய் സംസാരിക്കുകയാണ്. അതിലേക്ക് மகளிர் நலன் மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவற எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு திரு மு. தமிழன் அன்சாரி, மாண்புமிகு திரு கே. நித்யானந்தன், மாண்புமிகு முனைவர் எம்எச் ஜவாஹிருல்லா, மாண்புமிகு திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். തമിഴ്നാട് നിയമസഭയിൽ വിജയ് വിശ്വാസം നേടിയിരിക്കുന്നു. എന്തായാലും 118 അംഗങ്ങളുടെ പിന്തുണയായിരുന്നു വേണ്ടത്. അതിലേറെ തന്നെ പിന്തുണ ഉറപ്പാക്കാൻ വിജയ്ക്ക് സാധിച്ചിട്ടുണ്ട്. എന്തായാലും ചില കക്ഷികൾ അതിൽ നിന്ന് വിട്ടുനിൽക്കുന്നു എന്ന കണക്കുകൾ കൂടി വരുന്നുണ്ട്. അത് കൃത്യമായ കണക്കുകൾ ആരൊക്കെയാണ് പിന്തുണച്ചത്, എത്ര പേർ വിട്ടുനിന്നു എന്ന കണക്കുകൾ കൂടി അല്പസമയത്തിനകം ലഭിക്കുകയും ചെയ്യും. രണ്ട് നடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு